Hello everybody. Hi. So எல்லாருமே பிரேக் முடிச்சு வந்தாச்சா? Are you all back after the break? Yes. So audio video எல்லாருமே clear அப்படினா எனக்கு chatல வந்து கண்டிப்பா வந்து சொல்லுங்க. So we have started the live session. So yeah, chapter 6 ஓட problem எவ்வளவு important அப்படினா ரொம்ப important. Okay? So இத வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா கம்ப்ளீட்டா முடிச்சிர போறோம். Chapter 6 வந்து நம்ம என்ன பண்ணிட போறோம்? We are going to complete அதுல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்மே நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா we are going to complete. சரியா? எல்லாரும் ரெடியா? So all I want you is everybody நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு இது வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? அப்படி இல்லனா வந்து PDF வேணுமா? Do you want notes? Notes எடுத்துக்கிறீங்களா இல்லனா வந்து PDF வேணுமா? ஒரே நிமிஷம். ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா சரி ஓகே சோ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா கொஞ்சம் ஈஸிலே இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா கொஞ்சம் டஃப்க்கு போகலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் we will complete all the easy problem என்னன்னே தெரியல இது வந்து வர்க் ஆக மாட்டேங்குது ஒரு நிமிஷம் ஓகே அப்படியே வர்க் அவுட் பண்றீங்க சரி ஓகே பார்க்கலாம் நான் எனிவே உங்களுக்கு PDF தரேன் ஆனா இப்போ தரல நம்ம வந்து இது முடிச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஓகே சோ ஃபெலிசிட்டேஷன் ஈவென்ட் பத்தி கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க 27th மே அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இந்த ஃபெலிசிட்டேஷன் ஈவென்ட் வந்து நடக்குது அடுத்து 29th மே வந்து மதுரையில ஃபெலிசிட்டேஷன் ஈவென்ட் வந்து உங்களுக்கு நடக்குது சரியா சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்க மார்க்லாம் நீங்க அப்டேட் பண்ணுங்கடா ஃபார்ம் கொடுத்திருக்காங்க பாருங்க okay there is form given for you so அந்த form நீங்க வந்து fill பண்ணீங்க அப்படினா அதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு medals certificates எல்லாமே வந்து கிடைக்கும் உங்க மார்க்குக்கு also வேதாந்தூல கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதாவது எங்க லாஸ்ட் இயர் பெய்டு பேட்ச் வேதாந்து தீமினல் பேட்ச்ல வந்து யாரெல்லாம் சம மார்க் சூப்பர் டூப்பர் மார்க் வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் நீங்க இங்க வந்து மீட் பண்ணலாம் அவங்க கிட்ட எப்படி படிச்சீங்க அதெல்லாம் நீங்க வந்து கேட்கலாம் also பாத்தீங்க அப்படினா அவங்களுக்குலாம் வந்து மெடல்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து தரப்போறோம் ஸோ கண்டிப்பா ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட்டுக்கு வந்து வந்துருங்க இன்னும் தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க ஒரு நல்ல செய்தி தீமினல் பேட்ச் பசங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி வந்து இப்போதான் எனக்கு தெரியும் உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன லிங்க் தோ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க விகாஸ் தம்பி வாருங்கள் வெல்கம் கோயம்புத்தூர் வரீங்களா விகாஸ் எஸ் ஸோ லாஸ்ட் கோயம்புத்தூர் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தீங்க இல்லையா இந்த வாட்டி திருப்பி கோயம்புத்தூர்ல வந்து ஈவெண்ட் இருக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க ஓகேவா டன் நான் இந்த வாட்டி நான் வருவேனா அப்படிங்கிறது வந்து தெரியல நான் வர்றது வந்து கொஞ்சம் ஆசிலேஷன்லேயே இருக்கு வந்தா வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லடா நான் இன்னும் சாப்பிடல ஓகேவா வாங்க ஸோ இந்த என்ன நற்செய்தி அப்படின்னு பார்த்தா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்களே டீச் பண்ண போறோம் ஓகே ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா the same team of teachers 12th ஹேண்டில் பண்ற அதே டீச்சர்ஸ் யாழினியன் சார் ஆஷா மேம் ஜெனஸ்ருதி மேம் நான் ஐ திங்க் பிரகாஷ் சார் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனஸ்ருதி மேம் தமிழன் சார் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க சொல்லி தர போறாங்க ஓகேவா சம்மர் ரெயினா மோர் தேன் 24 hours ரெயின் பெய்யுதா ஓகே நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா கோயம்புத்தூரில் வந்து லைவ் கிளாஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினச்சோம் கடைசியில் பார்த்தா இவ்வளோ ரெயின்னா வந்து கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா சரிடா சூப்பர் நியூ சப்ஸ்கிரைபரா வெல்கம் ஸோ தீமினல் பேட்சோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொல்கிறேன் பழைய வருஷம் தீமினல் பேட்ச் பசங்களாம் இங்கே வந்திருக்காங்க கேட்டு பாருங்க கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எவ்ரிடே 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் உங்களுக்கு ஈவினிங் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து அந்த லைவ் கிளாஸோட பிடிஎஃப்லாம் அப்பப்பவே வந்து வேதாந்தோ ஆப்ல வந்து நாங்க வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஆல்சோ வந்து டாபிக் வைஸ் சாப்டர் வைஸ் விபடியில வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு சைமல்டேனியஸா போயிட்டே இருக்கும் அப்ப நீ இங்க படிக்கிற அப்படின்னா சைமல்டேனியஸா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸும் உங்களுக்கு அதுல கம்ப்ளீட்டா இருக்க போகுது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறோம் ஓகேவா ஸோ 11th பசங்க வந்து நான் இப்போவே வேதாந்துல நான் 12th சேர்த்து நான் படிக்க போறேன் அப்படிங்கிறவங்க வந்து 6999க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11th 12th சேர்த்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு வருஷம் 11th மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க 3999க்கு 11th மட்டும் ஜாயின் பண்ணலாம் ஓகே அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
3999க்கு ஹோல் இயர் நீ ரீசார்ஜ் பண்றதுக்கு படிக்கு பாதி காசு தான் வருது. சரியா? நாங்க எல்லாரும் டீச் பண்ண போறோம் லைவ்ல. அதை தாண்டி டெலிகிராம்ல உங்களுக்கு எப்பப்ப கிளாஸ், என்ன கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருக்க போறோம். ஸோ ஒரு ஹோல் இயர் கோர்ஸ் ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 3999க்கு உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் இருக்க போகுது. இல்ல நான் வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல போயிட்டு நான் நீட்டு ஜேஇ கோச்சிங்லாம் நான் வீக்கெண்ட்ல சேர போறேன், நான் சென்னையில இருக்கேன், நான் மதுரையில இருக்கேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் திருச்சியில இருக்கேன், VLC வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ல நான் போயிட்டு படிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஃபீஸ்ல IVSAT இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதணும். மேம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், புக் அ விசிட் அப்படின்னு. புக் அ விசிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த புக் அ விசிட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதலாம். ஸோ நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நல்லா கவனிங்க. 100% ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போ உன் மார்க் இம்ப்ரூவே ஆகல அப்படின்னா. புரியுதா? ஸோ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ஸோட ஓகே ஒரு டெஸ்ட்டுக்கும் மீறு டெஸ்ட்டுக்கும் உங்களுடைய மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா 100% வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க ஃபீஸ் அப்படின்னா, அப்போ நீ நினச்சி பாரு எந்த அளவுக்கு உங்கள் மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஆஃப்லைனில் இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கோர்ஸுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சரியா? வேதாந்தோடைய நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கு. சரியா? ஸோ அந்த அளவுக்கு கேரண்டீடான ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர் பசங்களா. ஓகே, ஸோ அதுக்கு தான் நீங்கள் இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து எழுதணும். இங்கெல்லாம் உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து இருக்கு. அந்த புக்கை விசிட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அதுலேயே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே buddies, ஹாய், வெல்கம் பேக் அகெயின். ஸோ சாப்டர் 6 ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ சாட்ல உங்களுடைய பேரை அட்டெண்டன்ஸ் போட்டு விடுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இல்லை ரொம்ப ஜாலியாக ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரு சில் பில்லா வந்து இருக்க போகுது. நீ வந்து யாரும் நோட்ஸ் எடுக்கிறவங்க எடு, இல்லாத நோட்ஸ் எடுக்காதவங்க வந்து நீ ஜஸ்ட் கவனி, உனக்கு நான் நோட்ஸ் தரேன். சரியா? ஓகேவா? நோட்ஸ் எடுத்தாலும் எடுங்க, இல்லைனா ஜஸ்ட் கவனிங்க. ஏன்னா எனக்கு இந்த செஷன் நீங்க ஒன் டைம் பார்த்தா பத்தாது. இந்த ஒரு செஷன் நான் இது வரைக்கும் எந்த செஷனுக்காவது நான் அதை சொல்லியிருக்கேனா? சொன்னதில்லை. இந்த பர்டிகுலர் லைவ் வந்து ஸ்டார்டிங் அந்த இதெல்லாம் விட்டுரு, ஆடெல்லாம் விட்டுரு. நீ இந்த கிளாஸை வந்து பார்த்த அப்படின்னா 2 டைம்ஸ் பார்க்கணும். 2 டைம்ஸ் இன்டூ 2x ஸ்பீடில் 2 டைம்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஒரு வாட்டி லிசன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு நீங்களாம் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், நோட்ஸ் எல்லாம் எடுக்கவே வேண்டாம். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஆல் ஷுட் லிசன். செகண்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு 2வது வாட்டி பாருங்கள். 1 மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிடணும்னு இருக்கேன். நீங்கள் வந்து என்னை வந்து நடுவில் வந்து 1 மணி நேரத்தில் முடிக்க விட்டீங்க அப்படின்னா நான் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். சரியா? ஓகேவா? டன். தேவி பிரியா பிரசன்ட். சூப்பர் சூப்பர். இந்த ஒரே நிமிஷம் இதோ வந்துடுறேன். ஓகேவா? சூப்பர். ஸோ புக் இன் ப்ராப்ளம்ஸ், புக் பேக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம படிச்சிடலாம். சரியா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ we are going to start. இது வந்து பப்ளிக் 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? ஓகேவா? சூப்பர். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய கொஸ்டின், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஈஸியாக சின்னதாக இருக்கிற ப்ராப்ளம்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த கொஸ்டின் வந்து போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கோ டு த 22nd புக் பேக் கொஸ்டின். எல்லாத்தையுமே நடத்திடுவேன், ஆனால் நம்ம வந்து வரிசையாக போவோம். சரியா? ஈஸியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆட்டம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். எனக்கு நீ லிசன் பண்ணால் போதும். கம்ப்ளீட் கிளாஸ் எண்டு வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்க. புக் பேக்கு புக்கின் எல்லா ப்ராப்ளமே நான் நடத்திடுவேன். சரியா? ஜஸ்ட் ஆர்டர் தான் கொஞ்சம் மாறி இருக்கும். Atoms X and Y form BCC crystalline structure. Atom X is present at the corner. Atom X-உம் Y-யும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, அது வந்து நமக்கு
BCC body centered cubic unit cell BCC வந்து ஃபார்ம் பண்ணுதான். சரியா? ஆட்டம் X வந்து present at the corner of the cube. X அப்படிங்கிற ஆட்டம்ஸ் தான் வந்து எங்க present ஆகி இருக்கு? கார்னர்ஸ்ல வந்து present ஆகி இருக்கு. சரியா? and Y at the center of the cube. Y அப்படிங்கிற ஆட்டம்ஸ் தான் வந்து எங்க present ஆகி இருக்கு அப்படினா சென்டர்ல வந்து நமக்கு present ஆகி இருக்கு. இப்போ formula of the compound வந்து என்னது அப்படினு கேக்குறாங்க. What is the formula of the compound அப்படினு வந்து கேக்குறாங்க. சரியா? சோ இப்போ எனக்கு சொல்லுங்கடா. What is the contribution? What is the contribution of corner? எல்லாருக்குமே தெரியுமா? நான் நேத்து தான் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். புக் பேக் நடத்துறப்போ திருப்பியும் சொல்லி கொடுத்தேன். Contribution of corner வந்து என்னது? Body center என்னது? Face center என்னது? Contribution of corner வந்து 1/8. ஏன்னா ஒரு ஆட்டம் வந்து 8 யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருப்பாங்க. அப்போ அது வந்து 1/8. ஓகே? அடுத்து பாடி சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 1. ஏன்னா அந்த பாடி சென்டர்ல மட்டும் தான் அந்த ஆட்டம் வந்து நமக்கு இருக்க போகுது. So it is 1. ஓகே? ஃபேஸ் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be 2. ஃபேஸ் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be 2. சரியா? சோ இதுதான் வந்து it is going to be the contribution. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர். கார்னர்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது நமக்கு மொத்தமா எத்தனை கார்னர்? 8 கார்னர். அப்ப 8 ஆட்டம் இன்டு கார்னரோட கான்ட்ரிபியூஷன் 1/8 ஈக்குவல் டு 8 கேன்சல் ஆயிடுச்சுனா 1. அடுத்து y வந்து எங்க இருக்கு அப்படினா சென்டர்ல இருக்கு. அந்த பாடியோட சென்டர்ல இருக்கு. பாடி சென்டர்ல எத்தனை ஆட்டம் இருக்க முடியும்? ஒரு ஆட்டம் தான் இருக்க முடியும். கரெக்ட்டா? 1 ஆட்டம் தான் இருக்க முடியும். and இந்த பாடி சென்டரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? it is equal to 1. சரியா? it is equal to 1, which is equal to 1. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சது? x வந்து 1, y வந்து 1 அப்படினு புரிஞ்சுதா? x வந்து என்னது? x வந்து 1, y வந்து 1 அப்படினு புரிஞ்சுதா? அப்ப இதோட ஃபார்முலா xy. ஃபார்முலா வந்து என்னது? xy is the answer. ஆன்சர் கீழே எழுதுறேன். அப்ப இதோட ஃபார்முலா வந்து xy is the answer. ஓகே? அகைன் நான் 2 டைம்ஸ் டீச் பண்றேன். நீங்கலாம் என்ன பண்ணணும்? இப்போ நல்லா கவனிக்கணும். யாரும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். எனக்கு நீ இந்த வீடியோவை ரெண்டாவது வாட்டி பார்த்து நோட்ஸ் எடுத்து எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போரும். சரியா? ஓகே? எஸ். சோ BCC அப்படினா ஆட்டம்ஸ் எங்கெல்லாம் பிரசன்ட் ஆகி இருக்கும் அப்படினா of course atom will be present in the corner. atoms வந்து நமக்கு எல்லா கார்னர்ஸ்லயும் present ஆகி இருக்கும். அதனால தான் 1 2 3 4 5 6 7 8 கார்னர். கார்னரோட கான்ட்ரிபியூஷன் 1/8. அப்ப 1. அப்புறமா பாடியோட சென்டர்ல இருக்கும். பாடியோட சென்டர்ல 1 தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு ஆட்டம் இன்டு அதோட கான்ட்ரிபியூஷன் 1. அப்ப y வந்து என்னது அப்படினா 1. ஓகேவா? சூப்பரா? ஹாய் மேம், சான்ஸ்கிரிட் சொல்லி தருவீங்களா? நான் 10th சாய். ஹாய் சாய். வாய்ப்பு கிடையாது, சான்ஸ் இல்லை. ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்குது. சான்ஸ்கிரிட்டுக்குலாம் நான் தனியாக திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நடத்தணும். அதனால தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் யாருக்கெல்லாம் கிளியர்? மேம் என்ன மேம் ரொம்ப கஷ்டம் நினச்சோம், இவ்வளோ ஈஸியா அப்படின்னு நினைக்கிறீங்க. யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? செம கிளியர் மேம், சூப்பர் கிளியர் அப்படிங்கிறீங்க. ஓகே, டன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 23rd question, book back question. Sodium metal crystallizes in BCC structure. ஸோ அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாலாம் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? BCC. யாரும் நோட்ஸ் எடுக்க வேணாம். போன கிளாஸுக்கு நோட்ஸ் எடுன்னு சொன்னேன், இந்த கிளாஸுக்கு கவனின்னு சொல்றேன். BCC structure with the edge length of unit cell 4.3 into 10 to the power minus 8 cm. என்ன கொடுத்துருக்காங்க? எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்க. எட்ஜ் லென்த் நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? எஸ், ஐ எம் குட் சங்கர். எட்ஜ் லென்த் நம்ம என்ன எடுத்துப்போம்? A அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த எட்ஜ் லென்த் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4.3 into 10 to the power minus 8 cm. 4.3 into 10 to the power minus 8 cm. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் த சோடியம் ஆட்டம். அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? ரேடியஸ் வந்து எவ்வளோங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா?
ஓகே. இப்போ ஃபார்முலா என்ன ஃபார்முலா? BCC கிறிஸ்டல்ல ரேடியஸ் என்ன? நேத்து கிளாஸ்ல புக் பேக்ல இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? என்ன கண்டுபிடிச்சோம்? 4r which is equal to √3a அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்காடா? 4r which is equal to √3a அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா தனியா ஒரு ஃபார்முலான்னு போட்டு எழுதுங்க. ஐ வில் கிவ் யூ ஃபார்முலா ஷீட். கவலைப்படாதீங்க, என் கைப்பட எழுதின ஃபார்முலா ஷீட்டு தரேன். சரியா? லிசன் பண்ணுங்க. 4r which is equal to √3a. அப்ப r என்னவா இருக்கும்? r which is equal to √3a by 4. √3a by 4 BCC க்கு இதுதான் ஃபார்முலா. அப்ப r which is equal to √3 into a உடைய வேல்யூ என்னது? 4.3 into 10 to the power minus 8 divided by 4. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா √3 உடைய வேல்யூ என்னது? √3 தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கும். கெமிஸ்ட்ரிக்கும் செக்லிஸ்ட் தரேன்டா, கவலையே வேண்டாம். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் √3? √3 which is equal to 1.732. மறந்துடாதீங்க, √3 which is equal to 1.732. ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. சரியா? ஸோ 1.732 into 4.3 into 10 to the power minus 8 divided by 4. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்க கேன்சல் பண்ணணும். என்ன கேன்சல் பண்ணணும்? 4 4.3 ஆல கேன்சல் பண்ணுங்க. என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். கரெக்டா? அந்த 1 பாயிண்ட் சம்திங் இந்த 1.732 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will be getting the value. சின்ன மல்டிப்ளிகேஷன் தான். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? சோ நான் இதையும் நீங்க சால்வ் பண்ணி சொல்லுங்க மேம், இது தெரியாதுன்னு தான் நான் லைவ் கிளாஸே வந்தேன் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா ஜஸ்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் நான் உங்களை பண்ண சொல்றேன். அந்த ஒர்க்கை நீங்க பண்ண போறீங்க. சரியா? ஓகே, டன். யூ சூஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா? நான் எங்க படிக்கிறீங்க? CUET எக்ஸாம் எழுதி நல்ல யூனிவர்சிட்டியில படிங்க. சரியா? ஓகேவா? எங்க படிச்சாலும் நல்லா படிங்க. ஆஹா, சிஎஸ்க்கு யூடியூப்ல கிளாஸஸ் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நாங்கள் யூடியூப்ல கிளாஸஸ் எடுக்க மாட்டோம். ஒன்லி இன் தீமினல் பெய்டு பேட்ச். ஏன்னா இருக்கிறதே ஜனஸ்ருதி மேம் ஒருத்தங்க தான். நான் ஓப்பனாக வந்துட்டு பிரச்சனை சொல்றேன். ஒரே ஒரு ஜனஸ்ருதி மேம் தான். அவங்க மேக்ஸும் எடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுக்கிறாங்க, 11th எடுக்கிறாங்க, 12th எடுக்கிறாங்க, 10th 9th வேற அவங்க யூடியூப்ல வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. சரியா? ஸோ வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு டீச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் யூடியூப் ஆல்சோ. அதனால நீங்க தீமினல் பேட்ச் பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1.86 வரப்போகுது. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், which is equal to 1.86 into 10 to the power என்ன இருக்கு? -8. என்ன யூனிட்டு? சென்டிமீட்டர். ஸோ இதுவும் சென்டிமீட்டர் தான். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். சரியா? இந்த கொஷின் யாருக்கெல்லாம் கிளியர்? என்ன மேம் 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு கொஷின் முடிஞ்சிருது, இவ்வளோ ஈஸியா இருக்கே 12th கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம். எஸ், கிளியரா? ஈஸியா? அடுத்து போலாமா? கேன் வி கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்? சூப்பர். சோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம் இதே ஆர்டர்ல. Barium has a body centered cubic unit cell with the edge length of. Barium has என்ன சொல்லிட்டாங்க அப்படினா body centered cubic unit cell. அப்படினா என்ன அர்த்தம்? BCC structure. Barium வந்து BCC ன்னு சொல்லிட்டாங்க. With the length of 508 picometer along the edge. அப்படினா என்ன அர்த்தம்? edge length ன்னு சொல்றாங்க. edge length வந்து என்னவா? இந்த edge length வந்து எவ்வளவா? 508 picometer. 508 picometer. இப்போ நீங்க வந்து ஒரு क्वेश्चन கேட்கலாமா? பிகோமீட்டர் அப்படினா என்ன? தீமினல் பேட்ச் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாமா? யாருனாலும் அட்டெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. யாருனாலும் அட்டெண்ட் பண்ணலாம், நோ தப்பு. சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சங்கர் வந்துட்டாரு, சொல்லுங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஆமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோ பாருங்க, பப்ளிக் 24ல கேட்டிருக்காங்க. அப்போ 25 விட்டு 26ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கவனிச்சுக்கோ. 1 பிகோமீட்டர் அப்படிங்கிறது வந்து which is equal to 1 பிகோமீட்டர் அப்படிங்கிறது வந்து
10 to the power minus 10 centimeter. 10 to the power minus 10 centimeter. Okay. அப்போ இந்த பிக்கோமீட்டரை நான் என்னவா மாத்திக்கணும் அப்படின்னா சென்டிமீட்டரா மாத்திக்கணும். அப்போ 508 பிக்கோமீட்டரை 508 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம். சரியா? நான் என்ன பண்ணலாம் மாத்திக்கலாம். இந்த 508 எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கொஞ்சம் ஈஸியா சிம்பிளா கொஞ்சம் மாத்திக்க போறேன். அதனால நான் வந்து என்ன பண்றேன், இங்கேயா சாரி 10 to the power minus 10 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 10 to the power minus 10 இருக்குல்ல, இங்கே 508 இருக்குல்ல, அந்த 508 நான் என்னன்னு மாத்திக்க போறேன் அப்படின்னா 5 பாயிண்ட்னு மாத்திக்க போறேன். நான் என்ன பண்ணிக்க போறேன் 5 பாயிண்ட்னு மாத்திக்க போறேன். ஆமா, நான் ஏதாவது எரர் பண்ணலாம், எரர் அப்படின்னு போட்டு அது என்ன எரர் அப்படிங்கறத போடுங்க. சரியா? So 5.08 which is not 2 times முன்னாடி போறேன். அப்ப 5.08 ன்னு மாத்துறேன்னா என்ன அர்த்தம்? 5.08 into 10 to the power 2 ஆ 508 5.08 ன்னு மாத்தினா 5.08 into 10 to the power 2 கரெக்ட்டா? into 10 to the power minus 10 சென்டிமீட்டர். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். இப்போ நல்லா கவனிங்க. 10 to the power 2 minus 10. 2 minus 10 minus 8. அப்போ 5.08 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா? ஒண்ணுமே இல்லை. ஏ வேல்யூ பிக்கோமீட்டரை நான் சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த சாப்டர் நான் லைன் பை லைன் சொல்லி கொடுத்தப்போ அந்த ஃபார்முலா உங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். டென்சிட்டியை நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா ரோ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ரோ அப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ரோ which is equal to n. என்னன்னா என்னப்பா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். தெரியாதவங்க எழுதிக்கோங்கடா இதெல்லாம். என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் எவ்வளோ? 1. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி எவ்வளோ? 2. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி எவ்வளோ? 4. மறந்துடாதீங்க. n தான் number of atoms into m. What is this m? m அப்படிங்கிறது வந்து molar mass. m தான் வந்து என்னது அப்படின்னா molar mass divided by a cube Na. இந்த a cube வந்து என்னது அப்படின்னா a தான் வந்து edge length. கரெக்டா? edge length. அப்ப a cube னா அது volume. Na அப்படின்னா என்னது? It is Avogadro number. Avogadro number. So இதுதான் வந்து formula to find the density. Density கண்டுபிடிக்கிறதுக்கான தேவைப்படக்கூடிய ஒரு formula. நல்லா கவனிங்க. BCC க்கு வந்து number of atoms வந்து என்னது? இந்த n value என்னது? BCC க்கு number of atoms வந்து என்னது? 2. கரெக்ட்டா? 2. Number of atoms தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோ. Simple cubic க்கு 1, BCC க்கு 2, FCC க்கு 4. ஓகே. இப்போ பேரியம்க்கு மோலார் மாஸ் என்ன தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சுக்கோங்க. பேரியம் உடைய மோலார் மாஸ், அதாவது மோலார் மாஸ் m ஓட வேல்யூ வந்து 137.3. 137.3. ஓகே, இட் இஸ் 137.3. a உடைய வேல்யூ தோ இங்க தான் நீ இப்ப கண்டுபிடிச்சிருக்க. a உடைய வேல்யூ இருக்கு. அடுத்து na உடைய வேல்யூ என்னது? na அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் அவொகாட்ரோ நம்பர் which is 6.023 into 10 to the power 23. ஓகேவா? கிளியரா? சரி, ஓகே. நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். rho which is equal to n ஓட வேல்யூ வந்து 2 into molar mass வந்து 137.3 divided by a cube ஓட வேல்யூ. a வந்து வேல்யூ என்னது? 5.08 into 10 to the power minus 8 into a cube. கரெக்ட்டா? a cube na. Six 6.023 into 10 to the power 23. ஓகேவா? அவ்வளவுதான். இது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போறீங்க. சரியா? What are you going to do now? You are going to solve this. Solve பண்ணலாமா? Yes.
பொறுமையா சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 137.3 into 2 எவ்வளவு என்ன வரும்? 137.3 into 2 என்ன வரும்? 274.6. கரெக்ட்டா? இப்போ கீழ இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படினா மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டா? கீழ இருக்கிறவங்க நீங்க கியூப் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இது நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 5.08 the whole cube. இது ஒரு கியூப் 10 to the power -8 the whole cube அப்படினு எழுதிக்கலாம். into 6.023 into 10 to the power 23. சரியா? குயிக்கா அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை அண்ட் சால்வ். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்க. 5.08 into 5.08 into 5.08 என்ன வரும்? 5.08 into 5.08 into 5.08 3 times நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இது வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்றப்போ you get 131.096. ஓகே, 131.096 உங்களுக்கு கிடைக்க போகுது. into 10 to the power -8 the whole cube. அப்ப 8 3s are 24. கரெக்ட்டா? லோட் ஆகுதா? Is it loading? ஓகே தானே? கிளியரா தானே இருக்கு? சரி. யாருக்கெல்லாம் லோட் ஆகுது, யாருக்கெல்லாம் கிளியர்? அதே क्वेश्चन தான் ஆன்சர் மக்கப் பண்ணிக்கோ. சரியா? வேற क्वेश्चन கேட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்பர் மாத்தி கேட்டா என்ன பண்ணுவ? சரியா? எக்ஸாம்லலாம் போய் இவ்ளோலாம் கால்குலேஷன் பண்றதுக்குலாம் டைம் இருக்காது. 8 3s are 24. அப்ப 10 to the power 24 into 6.023 into 10 to the power 23. சரியா? கிளியரா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஓகேடா. சோ இப்போ கவனிங்க. இத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா சால்வ் பண்ண போறீங்க. சரியா? 10 to the power -24 10 to the power 23 என்ன வரும்? 10 to the power -24 10 to the power 23 என்ன வரும்? 10 to the power -1 அப்படினு கிடைக்கும். கரெக்ட்டா? 10 to the power -1. 131.0 0லாம் விட்டுரு. 131 இல்ல 131.1 ன்னு கூட வெச்சுக்கோ. அத நீங்க என்ன பண்ண போறீங்கனா 6.023 கூட மல்டிப்ளை பண்ண போறீங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நீங்க வந்து மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா நியூமரேட்டர்ல நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்காங்க? 274.6 இருக்கு. ஓகே, டிவைடட் பை நீங்க 131 நோ 6.023 மல்டிப்ளை பண்றப்போ 789.6 அப்படினு கிடைக்க போகுது. கரெக்ட்டா? 789.6 அப்படினு உங்களுக்கு கிடைக்க போகுது. into 10 to the power -1. 10 to the power -1 டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு போச்சுனா 10 to the power 1. கரெக்ட்டா? 10 to the power 1. ஆல் ஸ்டேட் போர்ட் கிளாஸ் டைமிங்க்கு ஒரு வீடியோ போடுங்க. டைமிங் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்பப்ப டிசைட் பண்ணி போறது. 274.6 into 10 divided by இது மேல போயிடுச்சு 789.6. அப்போ இது என்ன ஆயிடும்? into 10 னா 2746 divided by 789.6. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதை வந்து இப்போ நீங்க கேன்சல் பண்றப்போ what you will get is 3.5 அப்படின்னு கிடைக்க போகுது. சரியா? so rho which is equal to 3.5 gram per centimeter cube. okay, gram per centimeter cube. do you understand? hi Revati. okay, clear ah? சரியா? சூப்பர். so இதான்ப்பா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? 12th யூடியூப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்களா? முடியாது சாமி, முடியாது. அண்டர்ஸ்டுட். எப்பா எவ்வளோ பிக் கால்குலேஷன், நான் இதை போட்டதே தப்பு, நீங்களே போட்டிருக்கணும் இந்த கால்குலேஷனை. அடுத்த சம் போலாமா? ஓகே. an element has BCC structure. ஒரு எலிமெண்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா BCC ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஒன்ஸ் மோர், வாட் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? ஒரு எலிமெண்ட்க்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா BCC ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. வித் செல் எட்ஜ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 288
பிகோமீட்டர் இருக்கு. which is அவங்க வந்து அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, edge length வந்து கொடுத்திருக்காங்க A which is equal to 288 picometer. okay, the density கவனிங்க, the density of the element is 7.2 gram per centimeter cube. அப்ப அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா density value கொடுத்துட்டாங்க 7.2 gram per centimeter cube அப்படின்னு 7.2 gram per centimeter cube அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So now when you see the how many atoms are present in 208 gram of element அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். அது தெரிஞ்சா நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிடுவீங்க. சரியா? ஓகே. சோ நீங்க வந்து இங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா how many number of atoms வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1 யூனிட் செல்லோட வால்யூம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே? தீவி நல்லா எடுப்பேன்டா. 1 யூனிட் செல்லுடைய வால்யூம், ஒரு யூனிட் செல்லோட வால்யூமை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் டோட்டல் வால்யூம் தெரிஞ்சுக்கணும். டோட்டல் வால்யூம்ல ஒரு யூனிட் செல் வால்யூமை டிவைட் பண்ணா டோட்டல் வால்யூம் divided by ஒரு யூனிட் செல் வால்யூம் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? we will be getting the number of unit cells. நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? number of unit cells. மொத்தமா எத்தனை யூனிட் செல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஐடியா கிடைக்கும். கரெக்ட்டா? இப்போ அந்த number of unit cells கூட number of atoms in one unit cell. சரியா? மொத்தமா எத்தனை யூனிட் செல் இருக்கு, அப்புறமா ஒரு யூனிட் செல்ல எத்தனை atoms இருக்கு, which is number of atoms in one unit cell. இப்போ இங்க ஸ்ட்ரக்சர் என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படினா BCC ன்னு கொடுத்துட்டாங்க. BCC ல number of atoms வந்து என்னது 2. அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இதுதான் அந்த வேல்யூ வந்து என்னது அப்படினா 2. number of unit cells கூட நீங்க அப்ப அந்த இத 2 வந்து மல்டிப்ளை பண்ணனும். இப்படி பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா we will be getting the number of atoms. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா number of atoms கிடைக்கும். So this is how you solve this problem. இது வந்து எதுக்கு அப்படினா இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொடுத்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னடா டோட்டல் வால்யூமும் ஒரு யூனிட் செல்லோட வால்யூமும் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அப்பதானே டோட்டல் வால்யூமை ஒரு யூனிட் செல் வால்யூமால டிவைட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் உடைய ஃபார்முலா என்ன? வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் வால்யூம்? What is the formula of volume? Mass by density. கரெக்ட்டா? Formula of volume வந்து என்னது? It is mass by density. Okay, so volume is given by mass by density. சரி இது தெரியும். ஆனா இத வந்து நம்ம எப்படி வந்து அது கூட ரிலேட் பண்றது அப்படினு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு யூனிட் செல் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வால்யூம் ஆஃப் தி கியூப், ஒரு வால்யூம் ஆஃப் தி கியூப் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ கவனிங்க, வால்யூம் ஆஃப் தி கியூப் வந்து என்னது? வால்யூம் ஆஃப் தி கியூப் ஃபார்முலா வந்து a கியூப். கரெக்ட்டா? a கியூப். a உடைய வேல்யூ என்னது? 288 பிகோமீட்டர். மத்தவெல்லாம் பாரு சென்டிமீட்டர்ல இருக்கான். அப்ப நான் இங்கே என்ன பண்ணனும்? பிகோமீட்டர்னால சென்டிமீட்டருக்கு மாத்திக்கணும். கரெக்ட்டா? பிகோமீட்டர் நான் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படினா சென்டிமீட்டருக்கு மாத்திக்கணும். அப்ப 288 into 10 to the power minus 10 the whole cube. அப்பதான் எனக்கு அது எதுல மாறும் அப்படினா சென்டிமீட்டருக்கு மாறும். 288 into 10 to the power minus 10 centimeter the whole cube. சரியா? அப்பதான் அது எதுக்கு மாறும் அப்படினா சென்டிமீட்டருக்கு மாறும். இப்போ நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இந்த 288 இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க அப்படினா கியூப் பண்ணிக்க போறீங்க. மாத்திக்கோ. அதே மாதிரி 2.88 into 10 to the power minus 8 அப்படின்னு கூட வெச்சுக்கோங்க. தப்பு கிடையாது. ஓகே? அப்படி கூட மாத்திக்கோங்க. 2.88 அப்படின்னு கூட மாத்திக்கோங்க. தப்பு கிடையாது. போன சம் சால்வ் பண்ணோம்ல அதே மாதிரி. அப்படி சால்வ் பண்றப்போ நமக்கு என்ன வரும் அப்படினா இங்க 2.389 அப்படின்னு கிடைக்க போகுது. 2.389 into 10 to the power minus 23. minus 23 centimeter cube. ஓகேவா?
புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த கியூப். ஏ கியூப் உடைய வேல்யூ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எட்ஜில் இருந்து கொடுத்துறாங்க, டென்சிட்டி ஆஃப் த எலிமெண்ட் கொடுத்துறாங்க. ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் present in 208 கிராம் ஆஃப் த எலிமெண்ட். 208 கிராம் ஆஃப் த எலிமெண்ட்ல மட்டும் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இருங்க, ஓகே, this is the scheme. நான் ஸ்கீம் இங்கே வைக்கிறேன், அப்போதான் போர்டு நமக்கு கஷ்டமாவாது. நைஸ், ஐ ரியலி லைக் திஸ். மாசா இருக்கு. ஓகேவா? யா. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் இருக்கா, நான் இப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன். ஸோ வாங்க மேம், ஹவு 10 to the power 23? ஒன்றுமே இல்லைடா, நீ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 23.89 into 10 to the power minus 24 வரும். அதுதான் நம்ம ஒரு பாயிண்ட் முன்னாடி புள்ளி வச்சு 23 அப்படின்னு வந்து எழுதுறோம். சரியா? இதை என்ன பண்ணுங்க, 288 into 288 into 288 பண்ணுங்க. ஓகே, அது கஷ்டம், அதனால தான் நான் என்ன மாற்றிக்கிறேன், 2.88ன்னு மாற்றிக்கிறேன். சரியா? ஓகே, எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் ஆக்சுவலி சொல்ல போனால் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு நம்பர் மாத்தாம இதே நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ உனக்கு ஆன்சர் எப்படி ஞாபகம் இருக்கும். சரியா? ஆன்சரை டைரக்டா போட்டுடலாம். ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி ஆன்சர் போட்டீங்க, ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா மார்க் உண்டு. ஆன்சர் தப்புனா தான் ஸ்டெப் மார்க் உண்டு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? நீ ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் எழுதிட்டீங்க, கரெக்டா எல்லாத்தையுமே எழுதிட்டீங்க, ஆனா இந்த குட்டி குட்டி கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணல அப்படிங்கிறதுக்குலாம் ஒன்றும் மார்க்லாம் ரெடியூஸ் ஆகாது. ஸோ அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ அதே நம்பர் கேட்டாங்கன்னா குட்டு, நீங்கள் அதே நம்பர் வந்து எழுதிக்கலாம், இல்லைனா நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. வால்யூம் ஆஃப் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், 208 கிராம் ஆஃப் த எலிமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் 208 கிராம் ஆஃப் த எலிமெண்ட், 208 கிராம் ஆஃப் எலிமெண்ட். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் வால்யூம் இஸ் கிவன் பை மாஸ் பை டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம். மாஸ் பை டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இங்கே நமக்கு மாஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, மாஸ் நம்ம தானே போட்டோம். மாஸ் ஆஃப் பேரியம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 208 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 208. டென்சிட்டி வந்து என்னது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 7.2. 7.2. ஸோ 208 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7.2வால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். மிஸ் ஆகுதா? கரெக்ட் தான். நான் எப்போ எந்த கிளாஸ் இருக்குன்னு டைமிங் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதம் விட்டுருங்க, அடுத்த மாதத்துலேருந்து தெளிவாக வரும் உங்களுக்கு. சரியா? ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குதுல, ஸோ மார்னிங் டைம்லாம் பெருசாக கிளாஸ் இருக்காது. அதனால் வந்து ஈவினிங் தான் பக்காவாக ஷெடியூல் வந்து ஃபாலோ ஆகும். சரியா? ஸோ 208 7.2வால் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 28.89 அப்படின்னு கிடைக்கும். 28.89 சென்டிமீட்டர் கியூப். கரெக்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மாஸ் ஆஃப் த எலிமெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க, மாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த எலிமெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க, டோட்டல் வால்யூமும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். இதோ பார், நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, டோட்டல் வால்யூம் டிவைடட் பை 1 யூனிட் செல் வால்யூம். ஸோ அதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். கவனிங்க. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ், number of unit cells which is equal to total volume divided by volume of a unit cell. ஒரு unit cell உடைய volume. Okay, volume of a unit cell, ஒரு unit cell உடைய volume. சரியா? Okay, so let's solve this. So கவனிச்சிங்க அப்படின்னா total volume வந்து என்னது, what is the total volume here, 2
28.89 கரெக்டா 28.89 divided by volume of the unit cell என்னது இங்க தான நம்ம கண்டுபிடிச்சோம் 2.389 கரெக்டா கரெக்டா சோ இப்போ நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க 28.89 நீங்க 2.389 ஆல கேன்சல் பண்ண போறீங்க டிவைட் பண்ண போறீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி டிவைட் பண்ணுங்க போரும் you will be getting 12.09 as the answer 12.09 இந்த -23 நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படினா 10 to the power 23 ஆயிடும் 10 to the power -23 நியூமரேட்டர் போறப்போ 10 to the power 23 ஆயிடும் சோ நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதோ பாருங்க நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ கண்டுபிடிச்சிட்டோம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் into 2 அதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கலாமா வாங்க so now we have to find the number of atoms so number of atoms நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படினா number of unit cells into number of unit cell into the number of atoms per unit cell correct number of atoms per unit cell வாங்க இத சால்வ் பண்ணலாம் சோ இப்போ number of atoms சால்வ் பண்ண போறோம் number of unit cells வந்து 12 into 12.09 into 10 to the power 23 BCC க்கு number of atoms per unit cells வந்து 2 அப்போ 12 into 2 என்ன வரும் நமக்கு 24.18 into 10 to the power 23 கரெக்ட்டா இப்போ நான் இத என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி புள்ளி வெச்சுக்க போறேன் அப்போது 2.418 into 10 to the power 23 என்ன ஆயிடும் நமக்கு 24 ஆயிடும் கரெக்ட்டா 24 atoms okay so 2.418 into 10 to the power 24 atoms அப்படினு நமக்கு வந்து கிடைக்க போகுது okay புரிஞ்சுதா is that clear for you so இதுதான் நம்ம number of atoms கண்டுபிடிச்சிட்டோம் number of atoms வந்து 2.418 into 10 to the power 24 yes இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் அதிகம் தான் சரியா இன்னைக்கு ஈவினிங் பயாலஜி கிளாஸ் இருக்குடா யூடியூப்ல உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் you have biology class அதனால தான் நான் வந்து இன்னைக்கு இப்போ ஒரு கிளாஸ் வெச்சிட்டேன் இத ஓகேவா சூப்பர் so can we go to the next question aluminum crystallizes இது பாத்துட்டோமா ஆல்ரெடி in a close packed cubic பார்க்கல இதுனோ okay aluminum crystallizes in a cubic close packed structure its metallic radius வந்து கொடுத்துட்டாங்க CCP ன்னு சொல்லிட்டாங்கடா அலுமினியம் வந்து பாத்தீங்க அப்படினா cubic close packed structure CCP ன்னு சொல்லிட்டாங்க அதோட metallic radius வந்து பாத்தீங்க அப்படினா 125 picometer then அவங்க என்ன கொடுத்திருக்காங்க radius வந்து கொடுத்திருக்காங்க which is equal to 125 picometer calculate the edge length of the unit cell சரி edge length வந்து கேக்குறாங்க சரி நான் என்ன பண்ண போறேன்னா edge length நான் பிகோமீட்டர்லயே கொடுத்துற போறேன் அதனால நான் என்ன பண்ண வேணாம் இந்த क्वेश्चनல தேவையில்லாம பிகோமீட்டர் சென்டிமீட்டருக்கு மாத்த வேண்டாம் ஏனா அவங்க ஒண்ணு வந்து நீ வந்து பிகோமீட்டர்ல கண்டுபிடி சென்டிமீட்டர்ல கண்டுபிடி அப்படிலாம் சொல்லல அவன் கொடுத்திருக்கதே பிகோமீட்டர்ல தான் கொடுத்திருக்கான் அப்ப நானும் ஆன்சரை பிகோமீட்டர்லயே கொடுத்துற போறேன் சரியா சோ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா edge length கேக்குறாங்க ஸ்டார்டிங்ல ஒரு क्वेश्चन படிச்சோம்ல அதுல வந்து என்னது edge length கொடுத்துட்டாங்க அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படினா ரேடியஸ் கேட்டாங்க நான் சொல்றது புரியுது அப்படினா கிளாஸ் கவனிங்க அவ்வளவுதான் ஓகே நல்லபடியா கவனிங்க யார் நடத்துறது புரிஞ்சாலும் கவனிங்க சோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா CCP க்கு அப்படினா 4R which is equal to √2a CCP க்கு radius and edge length கான ஈக்குவேஷன் என்னது 4R which is equal to √2a எழுதி வெச்சுக்கோங்க for CCP 4R which is equal to √2a don't worry formula sheetum நான் தனியா தரேன் சரியா அப்ப a தான் நான் கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா இங்க a தான கண்டுபிடிக்கணும் அப்ப a which is equal to 4 by √2 into r 4r by √2 கரெக்ட்டா √2 equal to அந்த பக்கம் போறப்போ டிவிஷனுக்கு போய்டும் இப்போ கவனிங்க a which is equal to 4 by √2
கண்டிப்பா யூஸ் ஆகும் ஜெஃபி. மிட் டர்ம்க்கு ஸ்டடி பிளான் போட்டு தரேன், கவலைப்படாதீங்க. இப்போ be at the present and listen this problem. A which is equal to 4 into R. R ஓட வேல்யூ 125 picometer divided by root 2. root 2 உடைய வேல்யூ என்ன தெரியுமா? root 2 உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா which is equal to 1.414. root 2 உடைய வேல்யூ வந்து என்னது? it is 1.414. ஆனா நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. இங்க root 2 இருக்குல்ல, நான் என்ன பண்ண போறேன்? ஈஸியா கேன்சல் பண்ண போறேன். அதான் நீ கவனிக்கணும். இங்க 4 நான் இப்படி என்ன பண்றேன் அப்படின்னா 2 ன்னு எழுதிக்கிறேன். 4 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 into 2 ன்னு எழுதிக்கிறேன். மத்தெல்லாம் அப்படியே இருக்கு. மத்தெல்லாம் அப்படியே இருக்கு. 2 என்ன பண்ணிக்கிறேன்? root 2 into root 2 ன்னு எழுதிக்கிறேன். நல்லா கவனி. 4 என்ன பண்ணேன்? root 2 into 2 ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ 2 என்ன பண்ணிக்கிறேன்? நானு root 2 into root 2 ன்னு எழுதிக்கிறேன். ஏன் அப்படி எழுதுறேன்? அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? root 2க்கு root 2வை கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா root 2 வச்சு டிவைட் பண்றது கஷ்டம். அதுக்கு root 2வை நான் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்காக தான். சரியா? ஓகே. இப்போ எனக்கு இங்க நியூமரேட்டர்ல ஒரு root 2 இருக்கு. அதான் 1.414. 1.414 into 2 into 125. டிவிஷன் பண்றதே எனக்கு கஷ்டம், மல்டிப்ளை பண்றது எனக்கு ஈஸி. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போ 1.414 into 2 into 125 என்ன வரும் உங்களுக்கு? 353.5 பிகோமீட்டர். இதுதான் உங்களோட எட்ஜ் லென்த். இஸ் இட் ஈஸி? இதுதான் நம்மளோட எட்ஜ் லென்த். கிளியரா? எட்ஜ் லென்த் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Do you all understood? Clear? Okay da. Super. அடுத்த question போலாமா? If NaCl is doped with, இது கொஞ்சம் பெரிய question தான். நீ listen பண்ணு. இன்னும் 3 question தான் இந்த சாப்டரே முடிஞ்சிருது. Okay? If NaCl is doped, dopedsனா என்ன அர்த்தம்? Adding impurities அப்படினு அர்த்தம். கரெக்ட்டா? நீங்க வந்து அந்த செமிகண்டக்டர்ஸ் சாப்டர்ஸ்லலாம் வந்து பிசிக்ஸ்ல வந்து படிப்பீங்க டோப்பிங் அப்படினு. டோப்பிங் ஆஃப் a semiconductor which is you are adding impurity to it அப்படினு வந்து அர்த்தம். சரியா? டோப்பிங் அப்படினா. ஓகேடா. இப்போ if NaCl is doped with 10 to the power minus 2 mole percentage of strontium chloride. NaCl கூட நீங்க வந்து என்ன டோப் பண்றீங்க அப்படினா 10 to the power minus 2 mole percentage of strontium chloride அப்படின்றாங்க. சரி வாங்க கொடுத்ததை எழுதுவோம். concentration of SrCl2 அதுதானே strontium chloride. strontium chloride வந்து என்ன சொல்றாங்க? 10 to the power minus 2 mole percent அப்படின்றாங்க. percent அப்படினாலே என்ன தெரியுமா அர்த்தம்? percent அப்படினாலே divided by 100 ன்னு அர்த்தம். percent அப்படினாலே divided by 100 அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஓகே. அதெல்லாம் வேணாம். அதை எழுதிப்போம். 10 to the power minus 2 mole percentage. அப்ப 0.01. கரெக்ட்டா? 0.01 அப்படின்னு தானே அர்த்தம். 10 to the power minus 2 னா 0.01 percentage of strontium chloride வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஓகே. What is the concentration of cationic vacancy? Cationic vacancy உடைய concentration வந்து நமக்கு கேக்குறாங்க. சரியா? So இந்த cationic vacancy உடைய concentration நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே listen ப்ராப்பரா ஒரு சில விஷயத்தை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படினா listen பண்ணிக்கோங்க. number of moles of NaCl நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படினா நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் impurity கண்டுபிடிச்சிட்டேன். I have to find the number of moles of NaCl. number of moles of NaCl நான் வந்து என்ன பண்ணனும் அப்படினா கண்டுபிடிக்கணும். which is equal to number of moles of NaCl which is equal to 100. ஏனா டோட்டல் வந்து என்னது எப்பவுமே டோட்டல் வந்து 100 தான் இல்லையா? 100 minus அதுல impurity எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம்? இந்த moles of strontium chloride. கரெக்ட்டா? மொத்தமா NaCl இருக்கு. அந்த NaCl ல தான் என்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படினா இந்த impurity strontium chloride நான் ஆட் பண்ணிருக்கேன்.
ஃபார்முலாவே மாத்துறீங்க 18th கொஸ்டின்ல √3 தானே மேம். ஐ செக் நான் செக் பண்றேன். இப்போ இது கவனிங்க. அப்புறமா நான் அந்த 83 அந்த கொஸ்டினுக்கு போறோம். ஃபார்முலாவெல்லாம் ஒன்றும் மாத்துற சரியா, கரெக்டாக தான் இருக்கு. ஓகே லிசன். ஸோ இப்போ 100 மைனஸ் மோல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் குளோரைட். ஸோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரான்சியம் குளோரைட் வந்து எவ்வளோடா இருக்கு, 0.01% தான் வந்து இருக்கு. கரெக்டா, 0.01% தான் இருக்கு, விச் இஸ் வெரி 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 நெக்லிஜிபிள். சரியா, அது வந்து எவ்வளோ, ரொம்ப 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 கம்மி தான். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா விட்டுறோம். அது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl வந்து எவ்வளோ அப்படின்னா 100 மோல்ஸ் வந்து இருக்கு. சரியா, 100 மோல்ஸ் வந்து இருக்கு. இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னது அப்படின்னா நல்லா கவனிங்க, 100 மோல்ஸ். ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. 100 மோல்ஸ் ஆஃப் NaCl 100 moles of NaCl 10 to the power minus 2 moles of strontium chloride இருக்கு. கரெக்டா, 10 to the power minus 2 moles of 10 to the power minus 2 moles of strontium chloride இருக்கு. அப்ப 1 mole of NaCl எவ்வளோ moles of strontium chloride இருக்கும். 1 mole of NaCl எவ்வளோ mole of strontium chloride இருக்கும், impurity இருக்கும். கண்டுபிடிக்கலாமா? எப்படி? 1/100 into 10 to the power minus 2. அப்போ which is equal to இது என்னது 10 to the power minus 2 divided by 10 to the power 2. கரெக்டா, 100 அப்படிங்கிறது 10 to the power 2. கரெக்டா, இப்போ என்ன ஆகும், இந்த 10 to the power 2 நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா 10 to the power minus 2 ஆயிடும் into 10 to the power minus 2. 10 to the power minus 2 into 10 to the power minus 2, 10 to the power minus 4. So 10 to the power minus 4. சரியா, ஸோ உங்களுக்கு இதோ கிடச்சிடுச்சு. யூ ஹாவ் காட் 10 to the power minus 4 மோல்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு வந்து ஸ்ட்ரான்சியம் குளோரைட் வந்து இருக்கு. எதில்? 1 mole ஆஃப் NaCl. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேட்டயானிக் வேக்கன்சி. நவ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த கேட்டயானிக் வேக்கன்சி. ஓகே, ஸோ இந்த கேட்டயானிக் வேக்கன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 to the power minus 4 இதுதானே நமக்கான இம்பியூரிட்டி. இந்த இம்பியூரிட்டி தானே நமக்கு இந்த கேட்டயானிக் இந்த வேக்கன்சி வந்து கிரியேட் பண்ண போகுது. ஸோ 10 to the power minus 4 is the 10 to the power 5 minus 4 moles is the cationic vacancy. நல்லா கவனி, cationic vacancy அப்படிங்கிறது வந்து என்னது 10 to the power minus 4 moles. ஆனா அவங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ல கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ 10 to the power minus 4 into அவோகாட்ரோ நம்பர் பண்ணிப்ப. அவோகாட்ரோ நம்பர் கரெக்டா? ஏன் அப்படின்னா நீங்க நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல படிச்சிருக்கோம். 1 mole அப்படிங்கிறது வந்து which is equal to 6.023 into 10 to the power 23 number of atoms. அப்போ இங்க வந்து நமக்கு 10 to the power minus 4 moles அப்படின்னா 10 to the power minus 4 into Avogadro number. கரெக்டா? அப்போ 10 to the power minus 4 into 6.023 into 10 to the power 23. அப்போ என்ன கிடைக்கும் 6.023 into 10 to the power 23ல 4 போயிடுச்சு அப்படின்னா 19. So 19. கரெக்டா? 6.023 into 10 to the power 19 தான் நம்மளோட cationic vacancy. அதுதான் நம்மளோட cationic vacancy. ஓகே? ஆமா, பர்சன்டேஜ்ல நான் மாத்தினா கிடைக்கும். கரெக்ட் தான். நான் ஏன் மாத்தணும்? எனக்கு தான் உங்க மோல்ஸ்ல கொடுத்திருக்காங்கல 0.01 மோல் percentage of strontium chloride அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் அந்த மோல்லையே வெச்சுக்கிறேன். சரியா? எஸ், இதுவே போதும். சோ இப்போ எனக்கு strontium chloride வந்து 10 to the power minus 2 moles தான். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl வந்து நமக்கு 100 minus strontium chloride. ஏனா strontium chloride is what? நமக்கு இங்க இருக்கக்கூடிய impurity. அப்ப நான் 100ல இத மைனஸ் பண்ணோம்னா இந்த moles of strontium chloride it is going to be negligible. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. அப்ப நான் என்ன அப்படினா நான் வந்து என்ன பண்றேன்? இத வந்து நான் மைனஸ் பண்ணிக்க போறேன்.
ஸோ 100 மோல்ஸுக்கு 10 to the power minus 2 மோல்ஸ் வந்து எனக்கு இம்பியூரிட்டி இருக்குன்னா அப்போ 1 மோலுக்கு எவ்வளோ இருக்கும் அதை கால்குலேட் பண்ணால் 10 to the power minus 4. 10 to the power minus 4 மோல்ஸ்னா அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன 6.023 into 10 to the power 23 மல்டிப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ஈஸி. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? பழைய ரெக்கார்டிங்ல பெருசாலாம் போடலடா, இதுதான் சரியா? மேம் புக்கு லாஸ்ட் 12 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பட் நம்ம கொஞ்சமா தான் சால்வ் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, புக்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு கண்டுபிடிங்க. எல்லாமே நம்ம இங்க புக் பேக் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம் சரியா? எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம். மேம் ரியாக்ஷன் ஒரு நோட், ப்ராப்ளம் ஒரு நோட் தாராளமா போடலாம். மொத்தமா 55 ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு. யூ ஹாவ் ஜஸ்ட் 55 ப்ராப்ளம்ஸ். ஓகே யா, மொத்தமாவே 8 சம் தான் சரியா? 8 சம் நம்ம இப்ப கிளாஸ்ல சால்வ் பண்ணிடுவோம். ஓகேவா, டன்னா? 12லயே 55 ப்ராப்ளம் தான், இந்த சாப்டர்ல 8 ப்ராப்ளம் தான். ஓகே, KF crystallizes, கவனிங்க, KF crystallizes in FCC structure like sodium chloride. ஓகே, FCC structure அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. FCC. Calculate the distance between potassium and fluoride ion. Density of KF வந்து கொடுத்துட்டாங்க. So, number of atoms in FCC எவ்வளோப்பா? FCC ல number of atoms வந்து என்னது? Which is equal to 4. கரெக்டா? Number of atoms வந்து 4. And they have given the value of density. Okay? Number of atoms வந்து 4 அப்படின்னு தெரியும். நமக்கு value of density வந்து கொடுத்துருக்காங்க 2.48 அப்படின்னு. Okay? So 2.48 gram per centimeter cube. Gram per centimeter cube. Okay? இப்போ நமக்கு we need to know the molar mass. Molar mass of KF என்னது? Molar mass of potassium வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be 39. And fluorine வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be 19. Okay? So ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 58 gram per mole. கீழே எழுதிக்கிறேன் 58 gram per mole. இதுதான் molar mass. Okay? So இப்போ density உடைய ஃபார்முலா என்ன? நமக்கு இப்போ கையில் என்ன இருக்கு? density தானே தெரியும். அப்போ density உடைய ஃபார்முலா என்ன? Nm divided by A cube Na. Nm divided by A cube Na is the formula of density. So நம்ம இந்த density formulaல substitute பண்ணலாமா? Yes, என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? Distance between potassium and fluorine, which is what? நமக்கு வந்து இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த பொட்டாசியம்க்கும் ஃப்ளூரினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எட்ஜ் லென்த் வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? ஓகே. ஸோ கவனிங்க, I have to find the value of A cube. ஓகேவா? அப்போ அந்த A cube அங்கே போயிடும், அது இங்கே வந்துடும். அப்போ A cube which is equal to A கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நான் A cube இல்லை, A கண்டுபிடிக்கணும். Nm divided by rho Na which is equal to என்னோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா இங்கே நம்ம போட்டிருக்கோம் 4 into mole mass வந்து 58 and rho வந்து என்னது அப்படின்னா 2.8 10 to the power 23. சரியா? 6.023 into 10 to the power 23. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட் சால்வ் பண்ண போறீங்க. A cube சால்வ் பண்ண போறீங்க. ஸோ A cube சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will be getting 5.375. 5.375 into 10 to the power 23 லாம் நமக்கு மேலே போயிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவீங்க. 10 to the power -8 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் A cube உடைய வேல்யூ. இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா you have to find the value of A. சரியா? சாரி, மாற்றி போட்டேன், வாய்ஸ் பிரேக் ஆகுதா? Is it okay now? Is it clear now? Is it clear? Okay. Cube root எடுத்தே தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். A உடைய வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஓகே, கியூப் ரூட் எடுத்துட்டோம். யாருக்காவது கியூப் ரூட் எடுக்க தெரியாது, ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்லாம் எடுக்க தெரியாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா
செப்பரேட்டாகவே நான் அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். லாக் எடுக்கிறது, கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட்லாம் பேசிக்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, ஆனால் பெருசாக உங்களுக்கு கியூப் ரூட்லாம் தேவைப்படாது. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு ப்ராப்ளமில் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா கியூப் ரூட்டு வருது. என்ன மேம் சொல்கிறீங்க, மொத்தமாகவே வந்து 55 ப்ராப்ளமா வால்யூம் 1 வால்யூம் 2 சேர்த்து? ஆமாப்பா, வால்யூம் 1ல் ப்ராப்ளமே கிடையாது. வால்யூம் 1ல் தான் சாலிட் ஸ்டேட்டில். ஆமாம், சாலிட் ஸ்டேட்டு சாப்டர் 6, 7, 8, 9ல் மட்டும்தான் ப்ராப்ளம். எல்லாத்தையும் சேர்த்தே வந்து உங்களுக்கு 55 ப்ராப்ளம் மட்டுமே. ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்தா கூட நீங்கள் முடிச்சிடலாம். டெய்லி கூட பார்த்து முடிச்சிடலாம் ரிவைஸ் பண்ணி. சரியா? ஓகே, அப்போ இங்கே ஏவுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 537.5 இன்ட்டு 537.5 இன்ட்டு 10 to the power -10 சென்டிமீட்டர். கரெக்டா? நான் இது என்ன பண்ணுறேன், 1 2 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 10 to the power -10ன்னு வரும். 10 to the power -10னா என்னது, அது பிகோமீட்டர். கரெக்டா? இப்போ 537.5 பிகோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ நான் பிகோமீட்டரில் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இதோட வேல்யூ ஏயுடைய வேல்யூ. ஸோ அப்பாடா, ஒரு வேலை முடிஞ்சு. FCCக்கு என்ன ஃபார்முலா? What is the formula for FCC? 4R which is equal to A root 2. 4R which is equal to A root 2. Okay, அப்போ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா you have to 4R which is equal to A root 2. எனக்கு இதில் வந்து என்ன வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் வேணும். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா 2R. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 2. இப்போ கேக்குதா மைக்கு? Is the mic okay now? ஓகே, சூப்பர். சரியா? இப்போ வாங்க, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஏ உடைய வேல்யூ வந்து என்னது? ஏ உடைய வேல்யூ என்னது? தோ 537.5. ரூட் 2 உடைய வேல்யூ 1.414. இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 380.12 பிகோமீட்டர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் இது கிளியர் மேம்? நான் ஒரு வாட்டி தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த அளவுக்கு. யாருக்கெல்லாம் வந்து கிளியர்? ஒரே நிமிஷம். ஸோ முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னது அப்படின்னா டுமாரோ, ஓகே, டுமாரோ 6 PM-க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். யாரெல்லாம் கோயம்புத்தூர் இருக்கீங்க? யாரெல்லாம் கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ்? எனி கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர்? எஸ், 4Rலேருந்து நான் திருப்பி நடத்துகிறேன். சரியா? ஸோ கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 PM-க்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு
மீட்டப் இருக்கு சரியா, மீட்டிங் இருக்கு எங்க அப்படின்னா கோயம்புத்தூருடைய வேதாந்தோ லேர்னிங் சென்டர். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியும், வேதாந்தோ லேர்னிங் சென்டர் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே வந்து வரும். ஐ திங்க் ஆர்எஸ்புரம் அப்படின்னு நினைக்கிறேன், பாருங்க சரியா. இப்போ அங்க வரவங்க எல்லாருமே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வரணும் சரியா. கண்டிப்பா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அந்த ஃபார்மோட லிங்க் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்பவே உங்களுக்கு நான் சாட்ல போடுறேன் சரியா. அந்த ஃபார்மோட லிங்கை நான் என்ன பண்றேன் இப்போவே உங்களுக்கு நான் சாட்ல போடுறேன். அந்த ஃபார்மை கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணிட்டு வாங்க. வருபவர்கள் அனைவருக்கும் என்ன இருக்கு, உங்களுக்கு இது இருக்கு, மெடல்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சரியா. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா தோ லெட் மீ கிவ் யூ இந்த சாட். paste yeah ஓகேவா. ஓகே, ஸோ வரவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடல்ஸ் கிடைக்கும், அடுத்து வந்து சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும் ஓகேவா. ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா fill the form எல்லாரும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நல்லபடியா வாங்க சரியா. ஓகேவா, சூப்பர். ஆமாம், இந்த வாட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சம்ஸ் தான், ஈஸியான சம்ஸ் தான், ஜாலியான சம்ஸ் தான் சரியா. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா அதை நினச்சி ப்ராப்ளம்ஸை நினைத்து பயப்படவே வேண்டாம். ஓகே, என்ன மேம் ஹேர் ஸ்டைலா, மண்டம் கேவலமாக இருக்குது, இதை பார்த்துட்டு என்ன ஹேர் ஸ்டைலுன்னு கேட்குற பார்த்தியா. உன் டேஸ்ட்டை கண்டு நான் வந்து பூரிக்கிறேன். இன்னும் 2 சம் தான்டா, முடிச்சிடலாம். இன்னும் 2 சம் தான். ஓகே, இன்னும் 2 சம் தான். ஓகே யா. ஸோ இப்போ an atom crystallizes in FCC crystal structure and has a density of 10 gram per centimeter cube. ஓகே, கொடுத்தது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். டென்சிட்டி வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10 gram per centimeter cube அப்படின்னு கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி கொடுத்துட்டாங்க சரியா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்க பார், இதோ பார் எட்ஜ் லென்த் வந்து 100 picometer அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. which is எட்ஜ் லென்த் தான் நம்மளோட வேல்யூ ஆஃப் A which is equal to 100 picometer. 100 picometer 100 picometer நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறேன். ஏன் சென்டிமீட்டர்ல மாத்துறீங்க, ஏன் ஒரு சில சம்முக்கு மாத்த மாட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க பாருங்களேன், they didn't ask in picometer, is it necessary? கரெக்டான கேள்வி, ஹர்ஷினி கேட்ட கேள்வி தான் நான் இப்போ கேட்குறேன். இங்கே பாரு, டென்சிட்டி எனக்கு சென்டிமீட்டரில் இருக்குது, ஆனால் இது எனக்கு பிக்கோமீட்டரில் இருக்குது. அப்போ நான் அவங்க 2 பேரையும் ஒரு ஃபார்முலாவில் போடணும்னா நான் பிக்கோமீட்டரி சென்டிமீட்டரையும் நான் மல்டிப்ளை பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், பிக்கோமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா டென்சிட்டி அவன் அப்படி கொடுத்துட்டான் அதனால். ஸோ 100 into 10 to the power -10 centimeter. கரெக்டா? You all know the value of Avogadro number, right? 6.023 into 10 to the power 23. Okay? Yes. Number of atoms in FCC வந்து எவ்வளோ? இது என்னது FCC crystal தானே? FCC crystals அப்படின்னா number of atoms வந்து எவ்வளோ? Which is equal to 4. FCC அப்படிங்கிறதுனால number of atoms which is equal to 4. Okay? So let us write the rho. Rho உடைய வேல்யூ வந்து என்னது? Rho உடைய ஃபார்முலா என்னது? டென்சிட்டி உடைய ஃபார்முலா nm divided by a cube na. nm divided by a cube na. சரியா? ஓகே. ஸோ இப்போ நல்லா லிசன் பண்ணுங்க, ப்ராப்பர்லி லிசன். இந்த m நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா calculate the number of atoms present in 1 gram of crystals. 1 gram of crystalல வந்து எவ்வளோ atoms வந்து present ஆகி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா. ஓகே, அப்போ மோலார் மாஸ் தான் எனக்கு வேணும். இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணு. கரெக்டா? கண்டிப்பா தரேன், PDF கண்டிப்பா தரேன். எஸ், JE கிளாஸ் இருக்கு. ஓகே யா, சூப்பர். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன், அவ்வளோதான். வெரி ஈஸி. a கியூபுப்பா, a உடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி 100.
into 10 to the power minus 10 the whole cube, a cube into Na. Na is the Avogadro number, which is 6.023 into 10 to the power 23 Avogadro number into நம்மளோட rho உடைய வேல்யூ வந்து என்னது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 10 gram divided by n அதான் நம்மளோட FCC க்கு it is equal to 4. okay, so இதை நீங்க solve பண்ணனும். you have to solve this. இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1.506 gram per mole அப்படினு கிடைக்கும். 1.506 gram per mole அப்படினு உங்களுக்கு இதோடைய வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? இதுதான் உங்களோட மோலார் மாஸ். ஷெட்யூல் போட்டுட்டு சொல்றேன்டா. கிளாஸ் தானே நடத்திட்டு இருக்கேன், முடிச்சிட்டு சொல்றேன். சரியா? மோலார் மாஸ் கிடைச்சிருச்சு. சரி, இந்த மோலார் மாஸை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? என்னப்பா ஃபார்முலா? number of moles க்கு என்ன ஃபார்முலா? number of moles which is equal to mass, the given mass by molar mass. the given mass by molar mass. கரெக்ட்டா? okay, so what is the given mass? given mass வந்து 1 divided by molar mass வந்து என்னது அப்படின்னா 1.506. okay, so 1 by 1.506 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.664. okay, 0.664. சரியா? so இதான் வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். so இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் which is equal to number of moles into Avogadro number. என்னது? number of moles into Avogadro number. okay, which is equal to number of moles வந்து இங்க தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? 0.664 into Avogadro number வந்து என்னது? 6.023 into 10 to the power 23. சரியா? so இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்றப்போ you will get 4 into 10 to the power 23 atoms. அவ்வளவுதான். ரெண்டு மல்டிப்ளை பண்றப்போ 4 into 10 to the power 23 atoms. Is that clear for you? Is that clear? Pakka clear? Okay, very good. அவ்வளவுதான்டா, முடிச்சிட்டோம். We have successfully completed all the problems. 1 2 3 4 5 6 7 8 இந்த சாப்டர்ல 8 ப்ராப்ளம் தான். 8 ப்ராப்ளமும் நம்ம சமயா கண்டு முடிச்சிட்டோம். சரியா? ஓகேவா? சோ ப்ராப்ளம் படிக்கலாம். ஓகே, ப்ராப்ளம் ஈஸி தான். ரெண்டு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா புரிஞ்சு பார்த்துட்டு ஒரு வாட்டி வீடியோ பாஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணா ப்ராப்ளம்ஸ்லாம் மாஸ் காட்டிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா? எஸ், கிளியரா? ஓகே, லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். சரியா? இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா இப்போவே இது ரெண்டாவது வாட்டி நீங்க பார்த்து முடிச்சிருங்க. சரியா? ஓகே, சூப்பர். ரெண்டாவது வாட்டி பார்த்து முடிச்சிருங்க. ஓகே வாடா? சம. சரிடா. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய் பாய். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு வாட்டி இந்த கம்ப்ளீட்டா வெறும் வீடியோ பாருங்க. நான் PDF தரேன். இப்போ உடனே தரல, I will give you PDF லிங்கா போட்டு உங்களுக்கு நான் தரேன். சரியா? ஓகே, பாய் பாய். தேங்க்யூ.